This video sponsored by SBO School of Business Organization. இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு பார்ட் டைம் ஜாப் நீங்கள் தேடிட்டுருக்கீங்களா? ஜென்யூனாக பேமெண்ட்லாம் கரெக்டாக கொடுக்குற மாதிரி 100% ஜென்யூன் கம்பெனி. இந்த ஜாப் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை நிறைய பெண்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி அனுப்பியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. இது நம்மளோட அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சா இல்லையா, நம்மளுக்கு பேமெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து சரி பார்க்குற ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த கிராமப்புறங்களில், நகர்ப்புறங்களில் இந்த ஒர்க்கு எல்லாமே நடந்துகிட்ருக்கு. குறிப்பாக மகளிர் உரிமை தொகையில் அந்த ஸ்கீமில் வந்து விடுபட்ட நிறைய பெண்கள் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுடன் ஸ்டாலின் இந்த முகாமில் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையுமே நிறைய லேடிஸ் வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நவம்பர் 15 வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் வந்து வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த முகாம் போட்டு நிறைய பெண்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியிருப்பாங்க. அந்த இது எல்லாமே வாங்கியிருக்காங்க கவர்மெண்ட் சைடில். அப்படி வாங்கின அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து சரி பார்க்குற ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது டிசம்பர் மாதம் வந்து ஃபஸ்ட் வீக்கில் யார் யார் நேம் லிஸ்ட் அப்படிங்கிறத அவங்க மகளிர் உரிமை தொகை யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற நேம் லிஸ்ட்டு வெளியிடுவாங்க. சரியா? இந்த சரி பார்க்குற ஒர்க்கில் வந்து அப்ளை பண்ணவங்க அவங்களுடைய வருமான வரி சான்றிதழ், அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபு, இது எல்லாமே வந்து அதிகாரிகள் வந்து ரொம்ப தீவிரமாக அனலைஸ் பண்ணுவாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் இதோடைய நேம் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து வருமான வரி, இன்கம் டேக்ஸு பே பண்ணுறவங்க அந்த மாதிரி அவங்களெல்லாம் தவிர்த்து, அதாவது இந்த ஸ்கீமில் வரணும் அப்படின்னா இன்கம் டேக்ஸு அந்த மாதிரி பே பண்ணுறவங்க இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் ரிஜெக்ட் ஆயிரும். சரிங்களா? அதை தவிர்த்து மற்ற அப்ளை பண்ண எல்லாருக்குமே மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட இறுதிக்கட்ட பணி தான் இப்போது நடந்துட்டு வருது. செலக்ட் ஆகிற பெண்கள் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து சரி பார்க்க ஒர்க் நடக்குது. ₹1 உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அது வந்து டெஸ்டிங்க்காக, இவங்க அக்கௌண்ட்டு தானா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறாங்க. சரியா? அந்த மாதிரி ₹1 உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணி டெஸ்ட் பண்ணி அந்த ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டிசம்பர் 15 அப்புறம் அந்த அப்ளை பண்ண எல்லா விடுபட்ட எல்லா மகளிருக்கும், பெண்களுக்கும் அந்த ₹1000 மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மகளிர் உரிமை தொகை வந்து நல்ல ஒரு ஸ்கீமு. அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாருமே டிசம்பர் 15 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும்.